ஹலோ மக்களே, இன்றைக்கி டே 3யோட கண்டினியூ லாக் தான் பார்க்குறோம். ஜீப் ரைடில் போகிற ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு இங்கே தான். அதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் விற்றாங்க கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டோம். ரொம்ப அழகாக நீட்டாக கவர் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. அந்த குட்டி பையனுக்காகவே வாங்கிட்டோம். நிறைய விஷயங்களை என்ன தான் நம்ம வீடியோவில் காமிச்சாலும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஃபீல் எப்படி இருக்குங்கிறத உணர முடியும். இந்த மாதிரி ஒரு வீடியோ தான். என்ன தான் என்னால் வீடியோவில் போட்டாலுமே கூட எனக்கு அந்த ஃபீலை வந்து சொல்ல தெரியல. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்டும் ட்ரோனில் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. நிறைய இடத்துல அலோட் கிடையாது, பட் கொஞ்சம் எடுத்திருக்கோம். அதையும் அப்லோட் பண்ணுறேன். அப்போ செம்மையாக இருந்தது ட்ரிப்பு. அந்த மலை மேலெல்லாம் அப்படி ஏறி 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 போன ஃபீலிங்ஸை வந்து நான் எப்படி வீடியோவில் அதெல்லாம் காட்டுறதுனே தெரியல. வீடியோவே எடுக்க முடியல, பயங்கர ஷேக்கிங்காக இருந்தது. என் பசங்க ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் நானும் நிறைய போயிருக்கேன், பட் இது இன்னுமே நல்லா இருந்தது சொல்கிறதுக்கு. டெசர்ட்டில் போயிருக்கோம், நிறைய அந்த மாதிரியான காட்டுக்குள்ளெல்லாம் அந்த மாதிரி ஜீப்பில் போயிருக்கோம். இது வந்து இன்னுமே கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. அந்த மலை மேலே அப்படி ஏறி போய் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சில்லுன்னு காற்று, அப்படியே லைட்டாக ரெயின், இதுக்குள்ளெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அங்கே இன்னும் நிறைய ஸ்பாட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. இங்கேயே நிறைய அந்த பசங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வைத்தாங்க. அதெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணோம். கண்டிப்பாக ஒரு 2 நாள் லீவ் கிடைச்சாலும் இந்த பிளேஸ்க்கு போயிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து கேரளா ஸ்டேட்டு வண்டிப்பெரியாருன்னு சொல்லி ஒரு ஏரியா. உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக அந்த காண்டாக்ட் நம்பர் தரேன். இது நாங்கள் எந்த புக்கிங் வெப்சைட்லேயும் போயிட்டு பண்ணலை. நாங்கள் டைரெக்டாக எல்லாரையுமே பிடிச்சி தான் போனோம். ஸோ எங்களுக்கு எந்த டைமு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டு அப்படியே போய்க்கிட்டோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி லாகையும் போய் பாருங்கள், நெக்ஸ்ட் லாகும் பாருங்கள் கண்டினியூவாக. நான் வந்து எல்லா நம்பர்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மஸ்ட்டு போகக்கூடிய இடம்னு சொல்லுவேன். எவ்வளவோ ஊர் போயிருந்தாலும் இந்த ஸ்பாட் வந்து ரொம்பவுமே யூனிக்காக இருந்தது. சொல்லப்போனால் நிறைய கேப்புக்கு அப்புறம் நாங்கள் அப்போ தான் இந்த ட்ரிப் வந்திருக்கோம். ஸோ பயங்கர ஹாப்பியாக இருந்தது, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த ட்ரிப்பு. எஸ்பெஷலி இந்த ரைடு பாருங்கள் எப்படி போகுதுன்னு. நிறைய கேப்சர் பண்ண முடியல என்னால். இன்னும் அந்த கல்லுலெல்லாம் போகிற மாதிரிலாம் இருந்தது. இது வந்து அப்படியே மேடு பள்ளம் அந்த மாதிரி இருந்தது ரைடு. ஸோ கம்மிங் லாகில் பார்க்கலாம். ஃபுல்லாகவே ஒரே லாகில் என்னால் போட முடியல. ஸ்டே கனெக்டட். டாட்டா. அப்புறம் இந்த ஃபாலோ, சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க.